Assalamu alaikum. Hi, hello friends. Welcome back to Shifa's Sweet Home channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல kolukattai ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சாஃப்ட்டா ஸ்வீட்டா நல்ல மெதுவான kolukattai எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான ingredients பாத்தீங்கன்னா வெல்லம், ஏலக்காய் பொடி கொஞ்சம், வெல்லம் 1 கப் எடுத்துங்க, அப்புறம் துருவன தேங்காய் வந்து 1 கப் எடுத்துக்கங்க, அப்புறம் ஊற வெச்ச கடலைப்பருப்பு. வெல்லம் வந்து வெல்லம் இல்லனா இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் லைட் கலர்ல கொஞ்சம் டார்க்கா இருக்கும். நீங்க எந்த வெல்லம் இருக்கோ அதை எடுத்துங்க. வீட்ல வந்து எங்க வீட்ல ரெண்டுமே இருந்துச்சு, சோ ரெண்டுமே mix பண்ணிட்டோம். கொஞ்சம் டார்க் வெல்லமும் இந்த மாதிரி கொஞ்சம் லைட் வெல்லமும் இருக்கும் இல்லையா, ரெண்டு கலர்ல. நீங்க எந்த வெல்லம் வேணா யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் 1 கப் தேங்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கப்ல 1 கப் தேங்காய், அப்புறம் கொஞ்சமா ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி இல்லனா நீங்க ஏலக்காய் கூட சேர்த்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணுவோம் இல்லையா நம்ம கடலைப்பருப்பை, அந்த டைம்ல நீங்க வந்து சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மிக்சர்லாம் வந்து mix பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா வெல்லம், தேங்காய், ஏலக்காய் பொடி இது மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்சு வேக வச்ச கடலைப்பருப்பு இது. அதாவது கடலைப்பருப்பை கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதை வேக வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு எல்லா 4 இன்க்ரீடியன்ஸும் இந்த மாதிரி ஒன்று சேர்த்துக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, வெல்லம், தேங்காய், அதுக்கப்புறம் ஏலக்காய் இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மிக்சர் இப்போ ரெடியாக இருக்குது. இதுதான் நம்ம உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங் பூரணம். இதுதான் அரிசி மாவு இல்லாமல் நம்ம இந்த ரெசிபி இல்லைங்க. ஸோ மெயின் ஹீரோ நம்ம அரிசி மாவு ரெடி. அரிசி மாவும் இந்த ஸ்டஃபிங் நமக்கு மோல்டு இருந்தால் போதும். மோல்டு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, கவரில் தான் வச்சு நம்ம தட்டி போட்டுக்கலாம். இந்த மாவு பிணையத்துக்கு நமக்கு சுடு தண்ணி தேவை. நல்லா சுட தண்ணி வேணும். நல்லா தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா சுடு தண்ணி இருந்தால் தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாட்டி நல்லா வந்து வெயில காய வச்சு அரைச்சி நல்லா கழுவி காய வச்சு அரைச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஸ்டீம் பண்ணியிருப்பாங்க, ஆவியில் காமிச்சு அந்த அரிசி மாவை அதுக்கப்புறம் ஜலிச்சு வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா மாவை நல்லா உதுத்து விட்டுட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சுட ஊற்றணுங்க. அப்போ தான் நல்லா சூடாக ஊற்றும் போது உங்களுக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். அதாவது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை, நீங்கள் செய்கிற கொழுக்கட்டை. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் சூடாக வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா கையில் தொட முடியாத அளவுக்கு சூடாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது லைட்டாக நீங்கள் குக்கிங் ஆயில், நீங்கள் என்ன குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதே மாவு கொஞ்சம் ஒன்று சேர்ந்த உடனே முடிஞ்ச அளவுக்கு கையில் பண்ண பாருங்கள், பெனையை ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அதனால் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா கவர் போட்டுக்கிட்டாங்க கையில், கொஞ்சம் சூடு பொறுக்க முடியாத அளவுக்குனால. மாவு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பண்ணிவிட்டு கையில் நல்லா கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நைட்டை எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு தின்னாக ஃப்ளாட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தின்னாக இதாக இருக்கும். இல்லாட்டி மாவு நிறையா இருக்க மாதிரி இருக்கும், ஸ்டஃபிங் கொஞ்சமாக இருக்க மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தின்னாக அந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு பூரணம் வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்பூனில் 1 ஸ்பூன் இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் ரவுண்டாக கூட பண்ணலாம், பால் மாதிரி. பட் பால் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தடிப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாவு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஃப்ளாட்டாக இருக்கும் போது வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த வெளியில் அந்த பூரணம் வராத அளவுக்கு இந்த மாதிரி அமுக்கி விட்டுருங்க. சைட்லலாம் அந்த கேப் தெரியாத அளவுக்கு. இந்த மாதிரி ஒரு 5-6 நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த ஸ்டேஜ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போதே அடுப்பில் வந்து இட்லி சட்டி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி விட்டுருங்க. அதாவது கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். அப்போ வந்து நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது கொதிக்கிறதுக்கும் இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இப்படியே செய்யலாம். உங்கள்கிட்ட மோல்டு இருந்துச்சுன்னா மோல்டுலேயும் செய்யலாம். நான் மோல்டில் ஒன்று செஞ்சு காமிக்கிற பாருங்கள், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஷேப் பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்கும். மோல்டு இல்லாதவங்க நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மோல்டு வச்சு தாங்க செய்ய போகிறோம். பூண்டு மாதிரி அழகாக இந்த ஷேப்பில் உள்ள மோல்டு இது. அந்த மோல்டில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிட்டு நம்ம ஃபிங்கர்ஸாலே நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. சுற்றி அந்த கட்ஸ்லாம் இருக்க பாருங்கள், அந்த இடத்துல நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவை வந்து கொஞ்சமாக எடுத்து உள்ளே வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அந்த கட்ஸ்லலாம் கூட நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக வந்து வெளியில் எடுக்கும் போது அழகாக இருக்கும். இப்போ ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு எப்படி ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ பத்தலாம் இன்னும் கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் பூரணத்தை உள்ளே வச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி அரிசி மாவு கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு சின்னதாக எடுத்து மேலே இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மோல்டை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அழகான உங்களுக்கு ஒரு பூண்டு ஷேப்பில் சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. எனக்கு இந்த ஷேப்பில் ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு இந்த ஷேப் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து செய்வீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இப்படி ஓப்பன் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கீழே இந்த சைடில் இருக்கிறது இப்படி ரிலீஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா அழகாக ஓப்பன் ஆகிடும். நம்ம ஆயில் தடவி இருக்கிறதுனால அதில் ஒட்டாமல் உங்களுக்கு அழகாக வந்துடுங்க. இப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு பூ மாதிரி இருக்குது, பூண்டு மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் அப்புறமா ஸ்டீம் பண்ண போகிறோம், அவ்வளோதான்.
நம்ம இட்லி சட்டி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் துணி போட்டுங்க. கலர் துணி போட்டிங்கன்னா சிலது சாயம் பிடிச்சி அந்த கலர்லாம் ஒட்டிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் துணியை வந்து கொஞ்சம் நினச்சிட்டு இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செஞ்சுருக்கிற இந்த இதெல்லாம் உள்ளே வச்சுருங்க. ஒன்றுனா கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி தள்ளி வைங்க. முடிஞ்ச அளவுக்கு மேலே வச்சிங்கன்னா ஒட்ட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம திருப்பியும் அந்த துணியெல்லாம் கொஞ்சம் மேலே போட்டு விட்டுட்டு லிட்டை மூடிட வேண்டியதான். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வந்து ஸ்டீம் ஆகட்டும். நம்ம இட்லி எவ்வளோ உங்கள் குக்கரில் விடுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இந்த மாவு வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் செய்கிற கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக வரும். நீங்கள் இது வரைக்கும் இப்படி ட்ரை பண்ணது இல்லைன்னா அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு வேளை இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராமுக்கோ இல்லைனா என்னோட மெயில் ஐடிக்கோ அந்த பிக்சரை சென்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்ட்டு. ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டு ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட. வெல்லம் தேங்காய் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த விநாயகர் சதுர்த்தியில் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு கூட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். கூடிய அதையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு குட்டி லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.